அது பரிசுத்தமாக இருக்கின்றதை குறிப்பது. அப்போ மனுஷனை பார்த்தா மனிதன் எல்லாரும் நம்ம பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போன பாவம் செய்யாத மனிதன் யார் இருக்கிறா? நம்ம பாவம் செய்கிறதுனால பாவிகள் அல்ல, பாவத்திலேயே பிறக்கிறதுனால நம்ம பாவம் செய்கிறோம். நம்ம அதை மறந்துடக்கூடாது. அதான் ஜென்ம பாவம் கர்ம பாவம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. தாய் போல தானே பிள்ளை இருக்கும், தகப்பனை போல தானே பிள்ளை இருக்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல கிராமத்தில். அவன் தகப்பன் அப்படி தான் இருந்தேன், குடிக்காரனாக இருந்தால் துன்மான்கனாக இருந்தால் பிள்ளை அப்படி தானே இருக்கும், அந்த ரத்தம் அதை சொல்லுவாங்க. அப்போது மனுஷன் மத்தியில் பரிசுத்தமான ஒரு ஆளை காட்ட முடியாது. ஆனால் பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டாதான் ஒரு பரிகாரம், மீட்பு மனிதனுக்கு. ஆகவே தேவன் அவரே மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனிதர்களுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்க தேவன் தீர்மானித்தார். அதன்படி தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், ஒருவரும் காணக்கூடாதபடி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மனித ரூபம் கொண்டு உலகத்தில் வந்தார். அதான் தேவன் மனிதன் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறாரு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். காணக்கூடாத இறைவன் ஒரு மனிதனாய் வெளிப்பட்டார். அவர் இயேசு என்கிற பெயரில் தான் அது இந்த பாவம் கலந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். பொதுவாக ஒரு பிறப்பு என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை பிறக்கும், சந்ததி பெருகும். ஆனால் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தையாய் வந்து பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால் ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் அவதரித்தார் என்பதாக வேதத்திலே பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் அவதரிக்க அவர் உற்பத்தி ஆனார். அதான் ஒரு பரிசுத்தம் உள்ளவர், எந்த ஒரு பாவ கலப்பும் இல்லாதவர். ஆனால் இந்த உலகத்தில் அவர் வந்து மனிதனாக வாழணும். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ தன்னை கடவுள் என்று அவர் எல்லா இடத்துல சொல்லிக்கொள்ளவில்லை, ஒரே ஒரு இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஆண்டவர் தான் அப்படின்னு இயேசு சொல்லுவது எழுதப்பட்டு இருக்கிறார். சில சொல்ல இயேசு தன்னை கடவுள்னு சொல்லலை அப்படிம்பாங்க. அது உண்மை கிடையாது. ஆண்டவர் சொல்லி ஒரு இடத்துல. பின் ஏன் அவர் தன்னை மனுஷகுமாரன் மனிதன் என்று வெளிப்படுத்தினார் என்றால், மனிதனுடைய பாவ சாபங்கள் மாற ஒரு மனிதனாகத்தான் அவர் மரிக்கணும். அங்கே தெய்வீக சக்தியை பயன்படுத்தக்கூடாது. அப்போ தான் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டு மனிதர்களுக்கு மீட்பு உண்டாகும். அதனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக தன்மையை துறந்து விட்டு முழு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் மனிதனாகவே வாழ்ந்தார். அதனால் 33 வயசில் சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து, அவருடைய சரீரத்தில் கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது, தலையில் முள்முடி சூட்டப்பட்டது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, முதுகெல்லாம் அடித்து கிழிக்கப்பட்டது, தலை முதல் கால் வரை ரத்தம் ரத்தம் ரத்தம், அவருடைய முழு ரத்தமும் சிந்தப்பட்டது. அதான் பலியினுடைய தாற்பயம். அந்த ரத்தம் முழுமையாக சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் முழுவதையும் சிந்து கொடுத்தார். நம்முடைய ரத்தம் வந்து ஃபங்க்ஷன் ஆகி சரீரம் முழுவதும் போகிற இடம் நம்முடைய இருதயம். ஹார்ட்டுக்கு ரத்தம் இல்லைன்னா முடிஞ்சது. அப்போ இயேசு மரித்த உடனே ஒரு போர் வீரன் ஈட்டியினால் அவர் செத்துட்டாரான்னு சோதித்து பார்க்க ஈட்டியினால் விழாவில் குத்தின போது அவருடைய இருதயத்தை துளைத்தது. வேத வசனம் சொல்லுகிற ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அதுக்கு மேலே ரத்தம் இல்லை. இயேசுடைய முழு ரத்தமும் சிந்தப்பட்டது. ஏன்? அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாக தான் மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தோஷத்திலிருந்து விடுதலை. அவருடைய இரத்தம்தான் பரிகாரம். அதனால் அதை நம்ம விசுவாசித்து ஜெபிச்சா எவ்வளோ பெரிய பாவ சாப காரியம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடும். அதனால தான் அந்த இரத்தத்தை நம்ம நினைத்து பாடும் பொழுதே இயேசுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சொன்னால பிசாசு நடுங்குவான், சாத்தான் பயப்படுவான். அதனால தான் இந்த பாலுவியை பாடும்போது நிறைய பேர் விடுதலை ஆவாங்க, அசுத்தாவைகள் அலறிக்கொண்டு வெளியே போகும். அவருடைய ரத்தத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை. சரி, ரத்த சிந்தை இறந்துட்டார், அதோட முடிஞ்சிட்டா அப்படின்னா எப்படி அவர் கடவுளாக நம்புறது? 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னார், நான் மரிப்பேன், 3வது நாள் உயிரோடு நான் எழும்புவேன். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு விட்டார். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னார், 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று. அதே மாதிரி இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர், இத்தனை ஆண்டு காலமாக 2000 ஆண்டு காலமாக
இயேசு கிறிஸ்து. அதனால் தான் ஒரே நேரத்தில் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார். அற்புதங்களை அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே அடக்க முடியாது. ஒரு இனம், இது எங்கள் கிராமத்துக்குரியவர் இந்த இயேசு, கிராமத்து கடவுள், எங்கள் குலதெய்வம், எங்கள் வீட்டுக்கு தான் ஒரு கடவுள், எங்கள் மொழிக்கு கடவுள், லாங்குவேஜுக்கு ஒரு கடவுள், எங்கள் ஜாதிக்கு கடவுள், அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் உரிய ஆண்டவர். எந்த நாட்டுக்கு போங்களேன், சீன மக்கள் சீன மொழியில் இயேசுவை ஆராதிக்கிறாங்க, ரஷ்ய மக்கள் ரஷ்ய மொழியில் இயேசுவை ஆராதிக்கிறாங்க, ஜாப்பனீஸ் மொழியில் இயேசுவை ஆராதிக்கிறாங்க. இந்தியாவில் பாருங்கள், ஹிந்தியில், தெலுங்கில், கன்னடத்தில், எல்லா மொழியிலேயும், உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலேயும் எல்லாரும் ஒரு முழு உலகத்திற்குரிய ஒரு ஆண்டவர், சர்வ லோகத்தின் ஆண்டவர். அவருடைய பெயருக்கு முன்னால் பிசாசு நடுங்கும். அவருடைய பெயரை சொன்னால் அற்புதங்கள் நடக்கும். இல்லை என்றைக்கும் ஆண்டவர் செஞ்சாராம் அப்படிலாம் எழுதியிருக்குது, முன்னோர் சொல்கிறாங்க, நாங்கள் நம்புகிறோம், அந்த காலத்தில் நடந்துச்சு. அப்படி கிடையாது. இன்றைக்கு இப்போ இயேசு அற்புதம் செய்கிறார். என்னால் இப்பவும் அவர் வாழ்ந்திருக்கிற ஜீவனோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். மரித்து போன ஒருவருக்கு ஒரு நினைவாக செய்வது அல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால் தான் அந்த இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இந்த நாளில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். சரி, இப்போ நம்ம பிரார்த்தனைக்கு முன்னால் வேத வசனத்திலிருந்து இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்து ஒவ்வொரு காரியமாக அற்புதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இல்லை சாட்சியெல்லாம் காமிப்பீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாட்சி உண்டு. 3 சாட்சி இருக்குது. வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது ஆரம்பத்தில் இல்லை, நான் செய்தி சொல்லிவிட்டு அந்த சாட்சி உங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த சாட்சியை பார்த்த பிறகு ஜெபம் செய்வோம். 3 நல்ல அற்புதமான சாட்சிகள் ஆண்டவர் செய்த அற்புதத்திற்கு சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு காட்டப்படும். நான் முதல்ல தேவ செய்தியிலிருந்து சொல்லி சாட்சியையும் பார்த்து நாம் இன்றைக்கு 3 விதமான ஜெபங்களை செய்ய போகிறோம். ஆனால் எப்போ கடைசியில் தான் ஜெபிப்பாங்கன்னு நினைக்காதங்க, இடையிலேயே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே நான் இந்த ஜெபத்தை நடத்த போகிறேன். முதலாவது நம்ம ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? இருதயத்தில் எல்லோரும் கை வைங்க. எல்லோரும் இருதயத்தில் கை வைங்க. கை வைத்து, இயேசுவை இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். நீர் அற்புதம் செய்கிற தேவன், நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததை விசுவாசிக்கிறேன். நீர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருப்பதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுவே அற்புதம் செய்யணும். இயேசுவே என்னோட பேசுங்க. இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே எங்களோட பேசுங்க. இயேசுவே எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில், எங்கள் பக்கத்தில், இப்போ நான் இருக்கிற இடத்துல என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இயேசுவே நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். இப்போ கவனிங்க, வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபங்களை நம்ம ஏறெடுக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களே நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். இது என்னுடைய சொந்த கொள்கையோ தத்துவமோ நான் பேசவில்லை. தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இதற்கு வல்லமையும் ஜீவனும் உண்டு. இதிலிருந்து உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. நாம் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இப்போ பாருங்கள், இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், எரிகோ என்பது ஒரு பட்டணத்தினுடைய பெயர். இப்பவும் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த எரிகோ பட்டணம் இருக்கிறது. எரிகோ என்று தான் அதற்கு பெயர். அந்த பட்டணத்தின் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன். சகையு என்பது ஒரு மனிதனுடைய பெயர். அந்த காலத்தில் அந்த பட்டணத்தில் வாழ்ந்த மனிதன். ஆயக்காரருக்கு தலைவன்னா அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டால் சீஃப் டேக்ஸ் கலெக்டர். இப்போ சொல்லலை இன்கம் டேக்ஸ் கலெக்டர்ன்றான்ல, டேக்ஸ் வசூலிக்கிறவங்க, வரி வசூலிக்கிறதுல இவன் தான் தலைவன். அந்த பகுதியில் வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்துவதில் அப்போ உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு மனிதன். ஐஸ்வர்யவான், பெரிய செல்வந்தன் என்று வசனம் சொல்லுது. இப்போ 3வது வசனம் பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்.
இயேசு அவனுடைய பட்டணத்தின் வழியாக நடந்து போகிறதுனால இந்த இயேசு எப்படிப்பட்ட நிறைய கேள்விப்படுறோமே. இந்த இயேசு அற்புதம் செய்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானியெல்லாம் நடக்க பண்ணுகிறார். இந்த இயேசு எப்படி இருப்பார், அவரை பார்க்கணும். அவனுக்குள்ள ஒரு ஆசை. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், ஷார்ட் மேன், குள்ளன். இயேசுவை சுற்றில் எப்பவுமே திரள் கூட்ட மக்கள் இருப்பாங்க. அவருடைய சீஷர்களே 12 பேர். மக்கள் அவர் போகிற இடம்லாம் ஜனக்கூட்டம் கூடிவிடும். என்னால் அவர் அற்புதங்களை செய்கிறார், ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஒரு கூட்டம், அதை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பாருனால பெருங்கூட்டம். இவன் குள்ளனானதுனால இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டு அத்தி மரம், காட்டத்தி மரம். அத்தி மரம் பார்த்திங்கன்னா அது சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. காட்டு அத்தி என்பது பெரிய மரமாக இருக்கும். காட்டு அத்தி மரம் பெரிய மரமாக இருக்கும். இப்போவுமே இதே மாதிரி மரங்கள் அந்த பட்டணத்தில் இருக்கிறது. காட்டத்தி மரத்தில் ஏறினான். அதில் உட்காந்து பார்க்குற பெரிய செல்வந்தன், பெரிய பதவியில் இருக்கிற லீடர், தலைவனாக இருக்கிறவன், அவன் வெட்கப்படலை பாருங்களேன். ஏன்னா இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவனுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், நீ இவர் பார்க்கணும், அவர் எப்படி தான் இருக்கிறார், நீ பார்க்கணும் ஒரு ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்குதா? இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? இயேசு உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்படுறீங்களா? நிறைய பேருக்கு அந்த ஆசை இல்லை. எனக்கு சுகம் கிடைச்சா போதும், விடுதலை கிடைச்சா போதுன்னு. நீங்கள் ஆசைப்பட்டால் அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆசைப்படணும், இந்த இயேசுவை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் ஆசைப்பட்டதுனால மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இப்போ இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். இதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ந்து சம்பவம் இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? கடந்த மாதத்தில் நம்ம இதை தியானிச்சொல்ல இதே பகுதியை வைத்து இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவை நல்லா அறிந்து கொள்ளணும். நம்ம வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர், நாம் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தம் உள்ளவரா, அவர் எனக்காக என்ன செய்தார், அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன. ஏதோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, முன்னோர் சொன்னாங்க, இப்படிலாம் ஐதீக சொல்லுது, அது சொல்லு, இது சொல்லலை. உங்களுக்கு அந்த ஆண்டவரை பற்றி என்ன தெரியும், நீங்கள் அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்க தானே? இதில் என்னெல்லாம் இருக்குது, எத்தனை ஜிபி இருக்குது, இதில் என்னெல்லாம் பார்க்க முடியும், என்னெல்லாம் இருக்குது, புதுசாக என்ன வந்திருக்குது, எல்லாம் பார்த்து தானே ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க. வச்சுக்கல பெருமையாக சொல்கிறீங்க. அப்போது ஒரு பொருள் கொஞ்ச நாளாக நான் பழசாயிரம் தூரப்பட்டு புதுசு வாங்குவீங்க. அதுக்கு அவ்வளோ கவனம் செலுத்துகிறீங்களே. நீங்கள் நம்புகிற அந்த கடவுள், நீங்கள் நம்புகிற அந்த ஆண்டவர், நீங்கள் வணங்குகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு இல்லை, தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வணங்குகிற அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டாலே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய தப்பான காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா மனிதனை கூட தெய்வமாக சொல்லிவிடுகிற ஒரு காலம் இது. மனிதர்களையே கடவுளாக சொல்லி, மனிதர்கள் கடவுளாக முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், அவங்க கடவுளாக முடியாது. செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். மரித்தம் உயிரோடு இருக்கிறாங்க பாரு, அதான் கடவுள். அப்படி யாராவது இருக்காங்களா? எல்லாம் இறந்துட்டாங்க. முன்னோரை வணங்குவது, அது மாதிரி செய்வது, மரித்த போனவங்களுடைய காரியம் முடிந்து போனார். அப்போது நம்ம வேதம் சொல்லுகிறாரு, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவனுக்குள்ள ஒரு ஆசை. இப்போ இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் அந்தாந்து பார்த்து வெளிப்படுத்துகிறார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு அவனை கண்டார் என்று வேதத்தில் அவனை பார்த்தார். அவர் காண்கிற ஒரு தேவன், நம்மை பார்க்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன் என்று கடந்த மாதத்தில் நம்ம தியானிச்சோம்ல. இப்போ ரெண்டாவது இந்த இயேசு பாருங்கள், இயேசு அவனை கண்டு சகேவே இறங்கி வா என்று கூப்பிட்டார், அழைத்தார். அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவனுக்கு ஆச்சரியம், என் பேர் அவருக்கு எப்படி தெரியும், நான் மரத்து மேலே உயரத்தில் உட்கார்ந்துருக்க, அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களை தெரியும், உங்கள் குடும்பத்தை தெரியும், உங்களுடைய பிரச்சனை தெரியும், உங்களுடைய பாடுகள் தெரியும், உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரியும். இயேசுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அவர் சகலத்தையும் அறிந்த ஒரு தேவன். அவர் அழைக்கிறார், நீ வா, உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி. அப்போ முதலாவது அவர் காண்கிற தேவன், ரெண்டாவது அவர் அழைக்கிற ஒரு தேவன். நீ வா மகனே,
நீ வா மகளே, தன்னிடத்திலே அவர் அழைக்கிற ஒரு தேவன். அப்போ இன்றைக்கு அதை பற்றி தான் தியானிக்கணும். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், உபத்திரவத்தை காண்கிறவர், பாடுகளை காண்கிறவர், நம்முடைய வேதனைகளை காண்கிறவர், கண்டு உதவி செய்கிறவர். ரெண்டாவது, அவர் அழைக்கிற ஒரு தேவன். நீ வா அப்படின்னு அழைக்கிற ஒரு தேவன். அந்த அழைப்பை பற்றி வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 11:28 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஏதோ ஒரு வருத்தம் அது பாரமாய் அழுத்துகிறது. அந்த வருத்தத்தில், பாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பயமாக இருக்குது, கலக்கமாக இருக்கிறது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை, இந்த பாரத்தில் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது இந்த அங்கலாய்க்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏன் வருத்தத்தோடு, அந்த பாரத்தோட, துக்கத்தோடு நீங்கள் வாழணும்? என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். அந்த பாரத்தை மாற்றுவேன், அந்த துக்கத்தை மாற்றுவேன், அந்த வேதனைகளை மாற்றுவேன். நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன், ஆறுதலை தருவேன், சந்தோஷத்தை தருவேன். இயேசு வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு தான் அழைக்கிறார். அவர் எதுக்கு அழைக்கிறார்? நீ வா என்னிடத்தில். எதுக்கு அழைக்கிறார்? உங்களுடைய வருத்தத்தை மாற்ற, பாரத்தை மாற்ற, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா, என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நீ எல்லாம் பாவி, வராதப்போ அப்படின்னு யாரையும் இயேசு சொல்ல மாட்டார். நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ இந்த லாங்குவேஜ் பேசுகிறாளே, நீ இன்னாள் வராத பக்கத்தில், அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. யாராக இருந்தாலும் வரலாம். அவருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரையும் அவர் சொல்லுகிறார். நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தா நீ வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அழைப்பு. அவர் அழைக்கிற ஒரு தேவன். உங்களைத்தான் அவர் அழைக்கிறார். சரி, இந்த சத்தத்தை கேட்டு சிலர் இயேசுகிட்ட வந்தாங்க. வருத்தம், பாரம். வருத்தம் ஒரு பக்கம், பாரம் ஒரு பக்கம். அதனால நிம்மதி இல்லாமல் வேதனைப்பட்ட சிலர் இயேசுவினிடத்தில் வந்தாங்க. அநேகர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு 3 சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? அதே மாதிரி வருத்தத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க, அதே மாதிரி பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த பாரம் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூங்க முடியல, ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியல. இது என்ன வாழ்க்கை என்று அந்த பாரம் சுமந்து சுமந்து வேதனையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்றைக்கு இளைப்பாறுதலை இயேசு கொடுக்க போகிறார். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 37, 38 இந்த 2 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு பட்டணத்தில் போய் ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டதுனால அவங்களோட சாப்பிட உட்கார்ந்துருக்கிறார். என்ன நடக்குது பாருங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள் என்று வேறு சொல்லு. ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பின்னாக நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இயேசுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. அவளுக்கு ஒரு பாரம், அவளுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு பாரம், வருத்தம். அவளுடைய உள்ளத்தை ஒரு வருத்தம் அப்படியே வேதனைப்படுத்துகிறது. பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாள். அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும். அதுக்காக இயேசுவண்டே வந்து அழுகிறாள். அவளுக்கு என்ன பாரம்? வியாதி இருந்துச்சா? இல்லை. கடன் பிரச்சனையா? இல்லை. அவளுக்கு வேற என்ன பிரச்சனை? பாவம். பாவியான ஒரு பெண் என்று வேதத்தை குறிப்பிடுகிற பாவம்தான் அவளுடைய பிரச்சனை. இன்னைக்கு மனுக்குலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் பாவம்தான்.
வியாதியை விட, தேவைகளை விட, மற்ற பிரச்சனைகளை விட மிகப்பெரிய பிரச்சனை பாவம். அது ஒரு பாரமாய் நம்மை அழுத்துகிறதா இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் 38வது சங்கீதம் ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். 38ஆம் சங்கீதத்தில் 4-6 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமங்கள் தாங்க முடியாத பாரமாகிவிடல, தாங்க முடியலை, அது பாரமாகிவிட்டது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். எதுக்கு அந்த துக்கம்? ஏன் அந்த வேதனை? பாவத்தின் பாரம். அதான் அந்த பக்தன், இந்த பாவம் என்னை பாரமாய் அழுத்துகிறது, சுமக்க முடியல, அதனால துக்கப்படுகிறேன். பாவம்தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதை மனிதன் பொதுவாக வெளியே சொல்லுவது இல்லை, ஆனால் உண்மையில் அதுதான். ஏதோ ஒரு பாவம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துவது, இரகசிய பாவங்கள், பண ஆசை, ஏதோ ஒரு பாவம், பாவ பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கரைப்படுத்தி உங்களுக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கி விட்டது, நிம்மதியை இழந்து போன சூழ்நிலை. 51 சங்கீதம் 3ஆம் வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறான், என் பாவங்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறாரு. நான் கண்ணை மூடினா செய்த பாவம் தான் முன்னால் வந்து நிற்கிது. அது என் மனசாட்சியை வாதிக்கிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பாரமாய் அழுத்துகிறது. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனை அதுதான். அதனால தான் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியை தூங்க முடியல, எப்பவும் ஒரு குழப்பமான நிலைமை. அந்த பாவம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது, மனசாட்சியை பாதித்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அது உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கின உடனே அதை விட்டு விட நினைக்கிறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் விட முடியல. யோவான் 8:34 வசனத்தில் இயேசு சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. அதை விட நினைக்கும் போது விட முடியலை, மதுபானத்தை விட நினைக்கும் போது விட முடியலை. நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம் குடிக்கிற ஆள்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஏன் விட்டுறக்கூடாது? நான் வேணும்னே குடிக்கிறேன், தெரியாமல் இந்த பழக்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நண்பர் மூலமாக, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்போ என்னால் விட முடியலை. அதை விட்டால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி, அது யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இதுதான் இன்றைக்கி மனிதனுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவனை அடிமையாக்கி விடுகிறார். அப்போ மனசாட்சி குற்றப்படுத்துகிறது. நீ ஒரு பாவி, ஒரு நாளை பாரு, உன் குடும்பம் பாதிக்கப்படுது, உன் மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. மனசாட்சி குற்றப்படுத்தினோடனே எல்லார் மேலே கோபம் வருது. மனைவி மேலே கோபம், பிள்ளைகள் மேலே கோபம், குடும்பத்தில் எப்பவுமே சண்டை சச்சரவு. இதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய பாவம், அவனுடைய மனசாட்சியை பாதிக்கிறது. எதுங்க பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள தேவனுடைய குரல் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? மனசாட்சி தான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற தேவனுடைய குரல். நீங்கள் பாவம் செய்யும் போது அந்த குரல் பேசும். நீ மதுபானம் குடிக்கிற, வேசித்தனம் பண்ணுற, இது பாவம் என்று உள்ளேருந்து பேசும். அது யாரும் செவி கொடுப்பதில்லை. அந்த குரல் எழும்பின உடனே நிம்மதி போயிடுது, சமாதானம் பெறுது, தூங்க முடியல. அந்த மனசாட்சி பாதிக்கிறது. அதான் தேவனுடைய குரல். ஒரு நீதிபதியை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லா மனிதனுக்குள்ள யாரும் இது பாவம்னு தெரியாதுன்னா ஒருத்தரும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே தெரியும். அதை செய்ய ஆரம்பிக்கும் போது மனசாட்சி உணர்த்த, மனசாட்சியில் ஒரு பாதிப்பு வரும். அதுதான் நிம்மதியை இழந்து போகிறதற்கு காரணம். அப்போ அந்த குற்ற மனசாட்சி. அதனால தான் இன்றைக்கி மனிதன் பாவத்தை கலாச்சாரமாய் பிசாசு மாற்றி விட்டான். பாவத்தை மனிதனுக்குள்ளே கொண்டு வந்து அது ஒரு கல்ச்சராக மாற்றிட்டான். ஒரு காலத்தில் பாருங்களேன், மதுபானம், எந்த மதுபானமாக இருக்கட்டும், லிக்கர்னு ஒன்று குடித்தா அது பாவங்க, அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போது ரம் குடிக்கலாம், அதில் தப்பு. விஸ்கி தான் குடிக்கக்கூடாது, அது குடிக்கூடாது, ரம் குடிக்கலாம். அது வாரத்தில் ஒரு நாள் ஜாலியாக குடிக்கலாம். இப்போ பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கணவன் மனைவியாக உட்காந்து குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இந்த கலாச்சாரம் வந்து விட்டார். உலகத்தின் பல நாடுகளில் இருந்த கலாச்சாரம் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே பரவி கொண்டு இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியல, அது ஒரு மதுபானம், அது போதையை கொடுக்கக்கூடியதுன்னு. அதுக்கு சப்பு கட்டுறது இல்லை, நல்லது, இது தேவை தான், என்றைக்கோ ஒரு நாள் தானே குடிக்கிறோம். அதனால் கணவன் மனைவி குடும்பமாய் குடிக்கிற கலாச்சாரம், பாவத்தை சாத்தான் கலாச்சாரமாய் மாற்றிவிட்டான். ஒரு காலத்தில் லஞ்சம் வாங்கினா இறுதியும் துடிக்கும், பயப்படுவாங்க. இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு யாராவது பயப்படுறாங்களா? என்ன, லஞ்சம் வாங்குற ஆளுக்கு தான் பயம். நம்மளை ஏதாவது குற்றப்படுத்திடுவாங்க, நம்மளை கேவலமாக பேசுவாங்கன்னு. என்ன எல்லோரும் வாங்குறாங்களே, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லோரும் ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. கலாச்சாரமாக பிசாசு பாவத்தை மாற்றி விட்டான். இன்றைக்கி அதுதான் நடக்கிற காரியம்.
அப்போ இன்றைக்கி அமெரிக்கா தேசத்தில் பிள்ளைகளுக்கு இது மாதிரி பாலியல் சம்பந்தமான அறிவு அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி பாடம் நடத்துகிறாங்க. நான் கேட்டேன், என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு. ஒரே வார்த்தையில் சொன்னேன், பிரதர், பாவம் செய்யாத, இந்த வயசில் அதெல்லாம் செய்யக்கூடாது, படிக்கிற காலத்தை அப்படி சொல்கிறது இல்லை, எப்படி பாதுகாப்பாக பாவம் செய்வது அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதான் இன்றைக்கி அமெரிக்காவில் பெற்றோருடைய பிரச்சனை. பாதுகாப்பாக எப்படி பாவம் செய்யுது இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கல்வி நிறுவனமாக பாருங்கள். கலாச்சாரமாய் பாவம் மாறிக்கொண்டு இருக்குது. அதான் சாத்தானுடைய தந்திரம். எல்லாரையும் செய்ய வச்சுட்டா, ஒரு ஆள் லஞ்சம் வாங்கினா மனசாட்சி வாதிக்கும், குற்றப்படுத்தும். அங்கே இருக்கிற 100 ரூபாயில் ஒரு 75 பேரை லஞ்சம் வாங்க வச்சுட்டா அவ்வளோதான். அது கலாச்சாரம். எல்லோரும் வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன். பாவம் இன்றைக்கு அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தனியாக வீட்டுக்கு வரும்போது மனசாட்சி வாதிக்கும். இது பாவம். வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது மனசாட்சியை வாதிக்கும். அது பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அப்போ பாவம் சமாதானத்தை பாதித்து, அதனால் தான் நிம்மதி கிடையாது. லஞ்சம் வாங்குற ஒரு ஆள் நிம்மதியை தூங்குவானா பாருங்களேன். பணத்தை ஒழிச்சு வைக்கிறான். அங்கங்கே வெட்டி வெட்டி கட் பண்ணி கோடிக்கணக்காக பணம் எடுக்கிறாங்க. தாசில்தார் வீட்டில் பார்த்துருப்பீங்களா நியூஸில். அப்போ எல்லா மந்திரிக்குமே இப்போ பயம். எல்லா ஊழல் பண்ணுறவங்களுக்கு பயம், ஊழல் பண்ணாதவங்களுக்கு பயம் கிடையாது. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு பயம், லஞ்சம் வாங்காதவங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கிட்டு வீட்டுகளை வந்து அது எங்கே வைக்கிறது, பேங்க்லேயும் போட முடியாது, எங்கே ஒழிச்சு வைக்கிறது, எங்கேயாவது கண்டுபிடிச்சு வந்துடும். பயம் பயம். அப்போ நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இது இந்த பாவத்தினுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு நிறைய மக்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன் வியாபாரம் செய்கிறவங்க கூட கள்ள கணக்கு எழுதுனா பயம், நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துருவாங்களோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ பயம். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்தால், நீதியாய் வாழ்ந்தால், அந்த பாவத்தில் இந்த விடுதலை பெற்றுவிட்டால் சமாதான நிம்மதி. இதை கொடுக்கத்தான் இயேசு பாவிகளின் இரட்சகராக உலகத்தில் வந்தார். இன்றைக்கி ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டே இருக்குல்ல. மதுபானம் விட முடியல, குடிக்க பழகிட்ட, என்ன செய்கிறது? அதனால் என் குடும்ப பாதிப்பு, எல்லாமே பாதிப்பு எனக்கு தெரியுது. நான் சம்பாதிக்கிற பணம் போகுது, எனக்கு விடுதலை கிடைக்குமா? உங்களுடைய பாவத்தை மன்னிக்க, உங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க இயேசு அழைக்கிறார். ஏண்டவா, நான் உன்னை மன்னிக்கிறத மாத்திரமல்ல, அந்த பாவத்தை விடுதலை தருவேன் என்று ஆண்டு சொல்றார். மதுபானம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு பாவ பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், புகையிலை போடுகிற பழக்கம், அல்லது பொய் சொல்லுவது இச்சை, அது மாதிரி ரகசிய பாவங்கள், ஏதோ ஒரு பாவ காரியம். வாலிப தம்பி, வாலிப மகளே, யாருக்கும் தெரியாமல் நீ செய்து கொண்டிருக்கிற பாவம் மனசாட்சியை பாதிக்கிறது, பயப்படுத்துகிறது. ராத்திரில ஒரு நாள் தூங்க முடியல, ஒரு கலக்கம். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை தேவை, பாவ மன்னிப்பு தேவை. இயேசு சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன், அந்த பாவத்தின் பாரத்தை மாற்றுகிறேன் என்று சொல்லி. முடியுமா? அப்படி செய்ய முடியுமா? நான் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும்போது ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நான் இத்தனை வருஷம் பாவத்தில் இருக்கேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா? விடுதலை உண்டு.